வணக்கம். வெல்கம் டு சஞ்சீவன் நேத்ராலயா ஆயுர்வேதிக் ஐ ஹாஸ்பிட்டல். நம்மள நிறைய பேரு கண்ணாலேயே பேசுவாங்க, கண்ணாலேயே சிரிப்பாங்க, செய்க கூட செய்வாங்க. இது மாதிரி கண்கள் நிறைய பாவனைகளை வெளிப்படுத்துது. நம்மளோட ஒவ்வொரு அசைவுக்கும் கண் பார்வைன்றது ரொம்ப முக்கியம். அதனாலதான் அவயங்கள் யாவிலும் உயர்வானது விழிகள்னு சொன்னாங்க. கண்கள்ன்றது நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம், அபூர்வமான ஒரு கொடை. அப்ப அது போன்ற கண்களை நம்ம கவனமா பாத்துக்கணும் இல்லையா? ஆனா நிறைய பேரு கண்கள்ல பிரச்சனை வரும்போது அத கண்டுக்காம கவனக்குறைவா இருப்பாங்க. பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ன்ற விஷயத்த மறந்து போய் அதுக்கப்புறம் எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ல தேடிட்டு இருப்பாங்க. எவ்ளோ பணம் செலவு பண்ணாலும் கூட தங்களுடைய பிரச்சனைய தீர்த்துக்க முடியாம இருப்பாங்க. அப்படி தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதுக்கு சிறப்பான தீர்வு தர ஒரு சரியான இடம்தான் சஞ்சீவன் நேத்ராலயா ஆயுர்வேதிக் ஐ ஹாஸ்பிட்டல். டாக்டர் அசோக் சூரியவம்சி அவர்கள் உருவாக்கிய சஞ்சீவன் நேத்ராலயா ஆயுர்வேதிக் ஐ ஹாஸ்பிட்டல் 25 வருடங்களாக சேவையாற்றி வருகிறது. மிகவும் பெயர் பெற்ற அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் ரெட்டினாவுக்கு சம்பந்தப்பட்ட கண் பிரச்சனைகளுக்கு தனிப்பட்ட முறையில் தரமான சிகிச்சைகளை அளித்து வருகின்றனர். இதன் சிறப்பு என்னவென்றால் 90% மேலாக வெற்றிகரமாக சிகிச்சை அளித்து வரும் சஞ்சீவன் நேத்ராலயாவிற்கு பல பிரபலமான அலோபதி டாக்டர்ஸ், சர்ஜன்ஸ், பிசிஷியன்ஸ், கைனகாலஜிஸ்ட் மற்றும் பல்வேறு தரப்பினரும் வந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதேபோல் வெளிநாடுகளில் இருந்து கூட வந்து தங்கள் கண் பார்வையை சரி செய்து கொள்கின்றனர். இது போன்ற கண் பிரச்சனைகளுக்கு அமெரிக்கா, UK, ஜெர்மனி போன்ற வளர்ந்த நாடுகளில் கூட சரியான சிகிச்சை தர முடியாததுனால உலகம் முழுக்க லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் கண் பார்வையை இழந்துட்டு வராங்க. இது போன்ற பிரச்சனைகளை அதன் அடிப்படையில இருந்தே குணப்படுத்த முயற்சி செய்கிறது சஞ்சீவன் நேத்ராலயா ஆயுர்வேதிக் ஐ ஹாஸ்பிட்டல். மும்பை, புனே, டெல்லி, பெங்களூர் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள அனைத்து சஞ்சீவன் நேத்ராலய கிளைகளிலும் எவ்வளவோ அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் சிறந்த சேவையை செய்து வருகின்றனர். தற்போது நம்மோடு இருப்பவர் வைத்திய ரத்னா விருது பெற்ற டாக்டர் அசோக் சூரியவம்சி அவர்கள், ஃபவுண்டர் ஆஃப் சஞ்சீவன் நேத்ராலயா ஆயுர்வேதிக் ஐ ஹாஸ்பிட்டல். PhD, he did masters in natural herbal medicine in United Kingdom and he is also qualified homeopath from UK. சஞ்சீவன் நேத்ராலயா ஆயுர்வேதிக் ஹை ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் டாக்டர் ஷில்பா அவர்கள், டாக்டர் திவ்யா அவர்கள் இருவரும் ஆயுர்வேதிக் ஐ ஸ்பெஷலிஸ்ட் ஆவர். ரெட்டினா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிறந்த சிகிச்சை அளிக்கிறவங்க. நம்மள நிறைய பேருக்கு பலவிதமான காரணங்களால கண் பார்வை மங்கலாகுது. இது மாதிரி எத்தனை வகையான கண் பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் ஷில்பா மேம், நம்ம சாதாரணமா கேட்ராக்ட், மயோபியா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இதுல எத்தனை வகையான பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்கள் நிறைய பிரச்சனைகளால பாதிக்கப்படுது. இதுல கேட்ராக்ட் அதாவது கண்புரை, மயோபியா அதாவது கிட்ட பார்வை கோளாறு, இதெல்லாம் காமனான ப்ராப்ளம்ஸ். இது நம்ம சர்ஜரி மூலமாவோ இல்ல லேசர் மூலமாவோ இல்ல கண்ணாடி போட்டு கூட நம்ம சரி செஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம ரெட்டினாவுக்கு சம்பந்தப்பட்ட வேறு சில நோய்கள் கூட இருக்கு. அதுல ARMD வயசாகிறதுனால வரக்கூடிய ரெட்டினா ப்ராப்ளம், குளோகோமா அதாவது கண்ணழுத்த நோயால் வரக்கூடிய பிரச்சனை, ஆப்டிக் நியூரோபேத்தி, டயபெட்டிக் ரெட்டினோபேத்தி, யூவிஐட்டிஸ், இந்த மாதிரி நிறைய ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் கூட இருக்கு. உதாரணமா ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா, இதை நம்ம மாலைக்கண் நோய்னு கூட சொல்லுவோம். ஸ்டார்கார்ட்ஸ் டிசீஸ், HMD, இது எல்லாத்துக்கும் உலகத்துல எங்கேயும் ட்ரீட்மெண்ட் இல்லாததுனால லட்சக்கணக்கான மக்கள் பார்வை இழந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நாங்க சஞ்சீவன் நேத்ராலயா ஆயுர்வேதிக் ஐ ஹாஸ்பிட்டல் மூலமா சக்சஸ்ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம டயபெட்டிக் ரெட்டினோபேத்தினா என்னன்னு விவரமா தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் சார், இந்த டயபெட்டிக் ரெட்டினோபத்தினா என்னன்னு கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? டயபெட்டிக் ரெட்டினோபதிங்கிறது கண்ணுக்கு உள்பக்கமா ரெட்டினாவுக்கு சம்பந்தப்பட்ட நோய். எப்பெல்லாம் சுகரோட லெவல் கண் புற மேல பாதிப்பை ஏற்படுத்துதோ அப்போ கண் பார்வை குறைய ஆரம்பிச்சிடும். அதை அலட்சியப்படுத்துறதால கண் பார்வை முழுசா பாதிக்கப்படுது. அது எப்படின்னு சொன்னா, சுகர்னால ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும் போது உடம்புல இருக்கிற எல்லா ரத்த நாளங்களும் பாதிக்கப்படும். அந்த மாதிரி கண்ணுக்குள்ள ரெட்டினா மேல இருக்கிற ரத்த நாளங்கள் கூட பாதிக்கப்படும். அப்போ ரெட்டினா மேல இருக்கிற ரத்த நாளங்கள்ல இருந்து பிளட், லிபிட், புரோட்டீன் இது எல்லாம் லீக் ஆக ஆரம்பிக்கும். இது ரெட்டினா மேல படர ஆரம்பிச்சு அங்க வீக்கம் வர்றதால பார்வை மங்கலாக ஆரம்பிக்கும். அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இந்த சர்க்கரை நோயானது ரத்த நாளங்களை முழுமையா பிளாக் பண்ண ஆரம்பிக்குது. அதன் மூலமா ரத்த நாளங்கள்ல செயல்பாடுகள் நின்னு போய் ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சு போயிடுது. ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சு போறதுனால அங்க VEGF-ங்கிற புரோட்டீன் லீக் ஆக ஆரம்பிக்குது. VEGF புரோட்டீன் லீக் ஆகிறதுனால ரெட்டினா மேல புது ரத்த நாளங்கள் உருவாக ஆரம்பிக்குது. அது மாதிரியான புது ரத்த நாளங்களால ரெட்டினாவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுது. எதனாலனா புது ரத்த நாளங்கள் மிகவும் இலகுவா, டெலிகேட்டா இருக்கும். அது அழுத்தத்தை தாங்க முடியாம செதஞ்சு போய் கண்ல ரத்தம் கசிய ஆரம்பிக்குது. அப்படி ரத்த கசிவு அதிகமாகி கண் பார்வை முழுசா பறி போயிடுது. இன்னும் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல ரத்த நாளங்கள் தன்னுடைய செயல்பாட்டை முழுசா நிறுத்திடுது. அதனால ரெட்டினா சுருங்கி போய்
ரெட்டினா டிட்டாச்மெண்ட் ஆயிடுது. இந்த காரணத்தினால பேஷண்ட் முழுமையா பார்வை இழந்துடுறாரு. நிறைய சர்க்கரை நோயாளிகள் தங்களோட சர்க்கரை அளவு அதிகமானா கூட கண் பார்வை நல்லா தானே இருக்குன்னு சொல்லி டாக்டர் கிட்ட போகாம அலட்சியமா இருப்பாங்க. கண் பார்வை எப்ப மங்கலாக ஆரம்பிக்குதோ அப்ப மட்டும்தான் டாக்டர் கிட்ட போவாங்க. ஆனா அதுக்குள்ள கண்ணுக்கு பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டுருது. அதனாலதான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் 6 மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா கண்ல ரெட்டினா செக்அப் பண்ணிக்கணும். டாக்டர் திவ்யா மேம், ஜென்ரலா பேஷண்ட்ஸ் உங்ககிட்ட எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல வருவாங்கன்னு சொல்றீங்களா? நிறைய பேரு டயபெட்டிக் ரெட்டினோபதிக்கு கண்கள்ல இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்ட பின்னாடி கூட அவங்களுக்கு பிரச்சனை தீராததுனால எங்க கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. அப்போ உங்ககிட்ட வந்தா கண்ல இன்ஜெக்ஷன் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்றீங்களா? இல்லங்க, அதுக்கு அவசியமே தேவைப்படாது. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போதோ இல்லனா அதுக்கப்புறமாவோ இன்ஜெக்ஷன் போட்டுக்க வேண்டிய அவசியமே ஏற்படாது. டாக்டர் அசோக் சார், நான் கூகுள்ல ஒரு மெடிக்கல் ரிசர்ச்ல பார்த்தேன். நிறைய பேர் சில இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட அவங்களுக்கு குணமாகல. வருஷ கணக்கா அந்த இன்ஜெக்ஷனை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் தெரியல. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு அது மாதிரியான இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படுறதில்ல. அதுக்கான காரணம் என்ன? ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ரெட்டினாவுல இருக்கிற ரத்த நாளங்கள்ல பிளட் சப்ளை நின்னு போகும்போது ஆக்சிஜன் சப்ளை கூட நின்னு போயிடும். அந்த மாதிரி நிலைமையில ரெட்டினா மேல வெஜ்எஃப்ங்கிற புரோட்டீன் லீக் ஆகுன்றத இதுக்கு முன்னால நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அது அப்படி லீக் ஆகுறது நம்ம கண்ணுக்கு நல்லதில்ல. அதனால அதை நிறுத்தணுங்கிறதுக்காக ஆன்டி வெஜ்எஃப் இன்ஜெக்ஷன்ஸை கண்ணுல நேரடியா செலுத்துவாங்க. இன்ஜெக்ஷன் போட்ட பின்னாடியும் பலன் இல்லைங்கிற போது அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வருவாங்க. அப்போ நாங்க கண்ணை ப்ராப்பரா செக்அப் பண்ணி எங்களோட ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிப்போம். எங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே கண்ல பிளாக் ஆகியிருக்கிற பிளட் சப்ளை மறுபடியும் கண்டினியூ ஆகும். அதனால இதன் மூலமா ஆக்சிஜன் கூட அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ரெட்டினா மேல வெஜ்எஃப் லீக் ஆகிறது நின்னுடுங்கிறதுனால அங்க புது ரத்த நாளங்கள் உருவாக வாய்ப்பே இல்ல. அதனாலதான் கண்ல இன்ஜெக்ஷன்ஸ் போட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றோம். சோ ரத்த கசிவு மூலமாவோ ரெட்டினா மேல வர்ற வீக்கம் மூலமாவோ இழந்த பார்வை முழுமையா திரும்ப கிடைச்சிடும். பேஷண்ட்டுக்கு எப்ப பார்வை மங்கலாக ஆரம்பிக்குதோ அப்ப உடனே எங்க கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா கொஞ்ச நாள்லயே அவங்க பார்வையை திரும்ப பெற முடியும். டாக்டர் அசோக் சார், நிறைய பிரபலமான அலோபதி டாக்டர்ஸ்லாம் கூட பார்வைய முழுசா இழந்த பிறகு கூட உங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு குணமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுது. அதாவது அவங்கெல்லாம் அலோபதி ட்ரீட்மெண்ட் மூலமா குணமாகாததுனாலதான் உங்ககிட்ட வந்திருக்காங்கன்னு தெரியுது. வெளிநாடுகள்ல படிச்ச பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் கூட உலகம் முழுக்க இருக்கிற ட்ரீட்மெண்ட் பத்தி தெரிஞ்சாலும் கூட உங்ககிட்ட மட்டும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்கன்னா எங்கேயுமே கிடைக்காத ட்ரீட்மெண்ட் உங்ககிட்ட கிடைக்குதுன்னு அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னு ப்ரூவ் ஆயிருக்கு இல்லையா? ஆமாங்க, 25 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் பண்ற அனுபவம் எங்களுக்கு இருக்கு. அதனால நிறைய பேரு அலோபதிக் டாக்டர்ஸ் எல்லாம் கூட எங்க கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எவ்வளவோ பேஷண்ட்டுகளுக்கு எங்களை பத்தி ரெஃபர் கூட பண்றாங்க. டாக்டர் அசோக் சார், கண் பார்வைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பார்வை இழந்துட்டா வாழ்க்கையே ஒரு சூன்யம். அது மாதிரியான கண் பார்வையை காப்பாத்திக்கிறதுக்கு உங்ககிட்ட முழுமையான நம்பிக்கையோட எல்லாரும் வராங்க. அதாவது ஒரு ஃபேமஸ் ஹார்ட் சர்ஜன் எவ்ளோ பேரோட உயிரை அவர் காப்பாத்திருக்காரு. அவர் கூட சக்கரை நோய் மூலமா வர டயாபெட்டிக் ரெட்டினோபதி மூலமா பாதிக்கப்பட்டாருனோ, அதனால கண் பார்வையை முழுசா இழந்து போய் அப்புறம் உங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு குணமானார்னு தெரிஞ்சுது. அந்த விஷயத்த பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆமா சுஷ்மா, அந்த டாக்டர் ஒரு ஹார்ட் சர்ஜன், ரொம்ப பெரிய டாக்டர். 12 வருஷமா டயபெட்டிக்கால கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. 5 வருஷமா டயபெட்டிக் ரெட்டினோபதி அவரை வேதனைப்படுத்திட்டு இருக்கு. அதனால அவருடைய கண் பார்வை குறைஞ்சு போனதுனால அவரு தான் சர்ஜரி பண்றத மொத்தமா நிறுத்திட்டாரு. அவர் எத்தனையோ தடவை தன்னுடைய கண்ல ஆன்டி வெஜ்எஃப் இன்ஜெக்ஷன்ஸை போட்டுக்கிட்டாரு. ஆனாலும் கூட அவருடைய பார்வை குணமாகல. திடீர்னு ஒரு நாள் அவருடைய கண்ணுல ரத்த கசிவு வந்து கொஞ்சமா தெரிஞ்ச அவருடைய கண் பார்வை முழுசா போயிடுச்சு. அதனால அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் அவர் எங்க கிட்ட வந்தாரு. எங்க டாக்டர்ஸ் அவரை செக்அப் பண்ணாங்க, தைரியமா இருக்க சொன்னாங்க, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண 6 வாரத்திலேயே அவருக்கு கண் பார்வை முழுசா திரும்ப வந்துருச்சு. இதுல சர்ப்ரைஸ் என்னன்னா 2 மாசத்திலேயே அந்த ஹார்ட் சர்ஜன் தன்னோட பேஷண்ட்டுகளுக்கு சர்ஜரி பண்றத மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டு சஞ்சீவன் நேத்ராலயாவுக்கு தேங்க்ஸ் மெயில் கூட அனுப்பி வச்சாரு. அதை நாம ஒரு தடவை படிச்சு பார்க்கலாம். நான் ஒரு கார்டியாக் சர்ஜன். எனக்கு 12 வருஷமா டயபெட்டிஸ் இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி டயாபெட்டிக் ரெட்டினோபதி என்னை அட்டாக் பண்ணிச்சு. வலது கண்ணில் ரத்த கசிவு, இடது கண்ணில் வீக்கம் உண்டாயிடுச்சு.
கண்ணில் ரத்தமும் கசிய ஆரம்பிச்சிடுச்சு. 6 தடவை கண்ணில் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன். ஆனாலும் என் பார்வையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. என் பேஷண்ட்டுக்கு என்னால் சர்ஜரியும் செய்ய முடியல. ஒரு டாக்டராக இருந்தாலும் ஹெல்ப்லெஸ் கண்டிஷனுக்கு போயிட்டேன். அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு சஞ்சீவன் நேத்ராலயா பற்றி சொல்லி அனுப்பி வச்சார். சஞ்சீவன் நேத்ராலயாவோட ஆயுர்வேதிக் மருந்துகளால் 60 நாட்கள்லேயே என் கண்களில் அற்புதமான இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடுச்சு. 5 மாதம் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ண பின்னாடி என் கண் பார்வை முழுசாக திரும்ப வந்துடுச்சு. கண்களில் வீக்கம், ப்ளீடிங் இதெல்லாம் போய் இப்போ என் பேஷண்ட்ஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சர்ஜரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என் விஷன் ரொம்ப நல்லா இருக்கு. என் கண் பார்வையை திரும்ப கொண்டு வந்த சஞ்சீவன் நேத்ராலயாவுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கிரேட். இப்படி எவ்வளோ பேருக்கு மருத்துவ சேவை செஞ்சு பேஷண்ட்ஸ்களுக்கு கண் பார்வையை கொடுத்து அவங்களுக்கு மறுவாழ்வை கொடுத்து சஞ்சீவன் நேத்ராலயா ஆயுர்வேதிக் ஐ ஹாஸ்பிட்டல் சக்சஸ்ஃபுல்லா செயல்பட்டு இருக்குன்னு தெரியுது. ட்ரீட்மெண்ட்காக உலகம் முழுக்க தேடி சஞ்சீவன் நேத்ராலயா பத்தி தெரிஞ்சு இங்க வந்து வெற்றிகரமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. வெளிநாடுகள்ல படிச்ச பெரிய பெரிய டாக்டர்லாம் கூட உலகம் முழுக்க இருக்க ட்ரீட்மெண்ட் பத்தி தெரிஞ்சாலும் கூட உங்ககிட்ட வராங்கன்னா உலகத்துல எங்கேயுமே இல்லாத ட்ரீட்மெண்ட் உங்ககிட்ட இருக்குன்னு, அது ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் பண்ணுதுன்னு தெரியுது. அதனாலதான் உங்க கண் பிரச்சனை எதுவானாலும் சரி சஞ்சீவன் நேத்ராலயா ஆயுர்வேதிக் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து குணப்படுத்திக்கோங்க. இனி அடுத்த வீடியோல ஆர்பி, அதாவது மாலைக்கண் பிரச்சனை, இந்த நோய்க்கு உலகத்துல எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் இல்ல. இப்போ ஒரு MBBS DNB டயபெட்டாலஜிஸ்டான ஒரு பெரிய டாக்டர் தனக்கு வந்த மாலைக்கண் நோயால எவ்வளவோ வேதனைப்பட்டு கடைசியில அவரோட பார்வை 80% மேல பாதிக்கப்பட்டுச்சு. அவரு ட்ரீட்மெண்ட்காக உலகம் முழுக்க தேடி எவ்வளவோ பிரபலமான டாக்டர்ஸ்களை சந்திச்சும் எங்கேயுமே தீர்வு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில அவர் சஞ்சீவன் நேத்ராலயா பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு. இப்ப அவருடைய கண் பார்வை குணமாகி தன்னோட வேலைகளை தானே செஞ்சுக்கிட்டு தன்னோட தொழிலையும் சிறப்பா செஞ்சுட்டு வராரு. அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டு சஞ்சீவன் நேத்ராலயாவுக்கு தேங்க்ஸ் மெயில் அனுப்பியிருக்காரு. அந்த விவரங்களை அடுத்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். Please subscribe our YouTube channel. For more information, click on the link in the given box below.